ಕಾಶ್ಮೀರಾಗ ತಿನ್ನೋದಕ್ಕೂ ಇದ್ರಕ್ಕೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ ಅಂತಂದ್ರೆ ಆದ್ರೂ ಫುಲ್ಲು ಖುಷಿ ಆಗಿತ್ತು ನನಗೆ. ಓಕೆ. ಹೋದ ವರ್ಷ ಈ ಸಾರಿ ಫಸಲು ಕಡಿಮೆ ಐತೆ. ಇದರಿಂದ 12 ತನಕ ಕೊಡ್ಬಹುದು ಕಟ್ಟಿಂಗು. ಅಂದ್ರೆ ಮಳೆ ಬಂದ್ರೆ ಹೂವು ಉದುರೋತದೆ. ಆಪಲ್ ಬೇಣಮ್ಮ. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எம் சாண்டி லாக்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பிளான்டேஷன். ஸோ ஆப்பிள் கிடைக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் தான் நான் இருக்கேன். ஸோ ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஆப்பிள் வர இடம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹிமாலயஸ் அந்த சைடில் தான் இருக்கும். அந்த சில்ல இருக்கிற பிரதேசத்தில் தான் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நான் ஷாக்கிங், நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ ஆப்பிள் பிளான்டேஷன் இங்கே இந்த சீசனுக்கு இங்கே கூட இருக்குதுன்ட்டு. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வஸ்கோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஒரு ஆப்பிள் பிளான்டேஷன் இருக்குது. ஸோ நான் ஷாக் ஆகிட்டேன். நான் நம்பலை. ஸோ இருக்குமா இல்லை எப்படி சும்மா ஒரு 2-3 பிளான்ட் இருக்கும்ன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிளான்ட்ஸ் தான். ஸோ ஆப்பிள் செடி தான் எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஷாக் ஆகிட்டேன். நான் உங்களுக்கு ஆப்பிள் காட்டுற பாருங்கள் ஜஸ்ட் a minute. இது ஆப்பிள் பார்த்திங்களா? எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ஜம்முவில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தான் ஆப்பிள் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் எப்படி வெளிச்சிருக்காங்கன்னு தெரில, எப்படி இது கல்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஸோ நான் ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ கூட இது கூட பண்ணுறாங்களான்ட்டு. அது எப்படி பண்ணுறான்னு தெரில. ஆக்சுவலி இன்னொருத்தருக்கு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ அது எப்படி வச்சாங்க, அது ஒரு ப்ரொசீஜர் என்னன்ட்டு. இது வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 3 years கிட்ட ஆயிடுச்சமா இந்த பிளான்ஸ் வச்சு. ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள். நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாமே ஆப்பிள் பிளான்ட்ஸ் தான். ஆப்பிள் செடி எல்லாமே பாருங்கள். இன்னும் இந்த பழக்கில் இந்த ஆப்பிள் இருக்கா? ஃபுல்லாக எல்லா செடியிலேருந்து ஆப்பிள் தான். ஃபுல்லாக ஆப்பிள். நம்ம ஆப்பிள் பிளான்ட்டு நேராக போய் பார்க்கணுன்னா நான் அங்கே தான் போகணுன்னு நினச்சேன், ஜம்மு காஷ்மீருக்கு. ஆனால் இங்கே நம்மளுக்கு ஆப்பிள் கிடைக்குது. ஸோ நேச்சரு நம்ம லைவில் சாப்பிடலாம். இப்போ அங்கேருந்து ஆப்பிள் வர்றதுக்கு மினிமம் சம் டேஸ்ன்னு ஆகும். நம்ம அப்படியே நேச்சராக இப்போ இந்த செடியிலேருந்து அப்படியே பறிச்சுட்டு நம்ம அப்படியே சாப்பிடலாம். அப்படி இருக்குது ஆப்பிள்ஸு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். அண்டு இது நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிளான்ட்ஸ் தான், ஆப்பிள் செடி. பாருங்கள், இங்கே ஒரு ஆப்பிள் பூ பார்த்துருக்கீங்களா? ஆப்பிளோட பூ ஃபுல்லாக ஆப்பிள் தான். ஆப்பிள் வேணுமா? டேஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லொக்கேஷனை நான் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிளான்ட்ஸ் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிளான்ட்ஸ். ஆப்பிள். இந்த லேண்டு ஓனர் நம்மக்கிட்ட இருக்கார். ஸோ நம்ம அவர்கிட்ட கேட்கல எப்படி இந்த கல்டிவேட் எப்படி பண்ணார், இந்த பிளான்டேஷன்லாம் எப்படி அவருக்கு பிளான் வந்துச்சுன்ட்டு நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ ஆக்சுவலி அவர் தமிழ் தெரியாது அவருக்கு, நான் கன்னடாலாம் பேசுவார். ஸோ நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேಟ್ பண்ணி தரேன், ಓಕೆங்களா? ಹಾಯ್ ಅಣ್ಣ. ಹಾಯ್ ಸರ್, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ ಸರ್. ಸರ್ ನಿಮ್ಮ ಹೆಸರು? ಸರ್ ನನ್ನ ಹೆಸರು ಬಸವರಾಜು ಅಂತ ಸರ್. ಬಸವರಾಜ, ಬೆಂಗಳೂರು ಜಿಲ್ಲೆ. ಓಕೆ. ಹೊಸಕೋಟೆ ತಾಲೂಕು. ಓಕೆ. ಸೂಲದಲ್ಲಿ ಹೋಬಳಿ. ಹಾಂ. ಸಿದ್ದೇನಹಳ್ಳಿ ಗ್ರಾಮ ಸರ್. ಓಕೆ. ಇದು ನಿಮ್ಮ ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ನೀವು ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಸರ್ ಇದು 3 ವರ್ಷದ ಗಿಡ. 2 ವರ್ಷದಿಂದ ಫಸಲು ಬರ್ತಾ ಐತೆ ಸರ್. 2 ವರ್ಷದಿಂದ ಬರ್ತೈತೆ. ಓಕೆ. ಫಸ್ಟ್ನೇ ಫಸಲು ಹೋದ ವರ್ಷ ಬಿಟ್ಟಿತ್ತು. ಓಕೆ. ಇದು 2ನೇ ಫಸಲು ಸರ್. ಓಕೆ. ಅಂದರೆ ನಿಮ್ಗೆ ಈ ಐಡಿಯಾ ಹೆಂಗೆ ಬಂತು? ಅಂದರೆ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಇದು ಪ್ಲಾಂಟ್ ಬಂದುಬಿಟ್ಟು ಈ ಕಡೆ ಬರೋದೇ ಇಲ್ಲಲ್ವಾ? ಆ ಕಡೆ ನಮ್ಮ ಜಮ್ಮು ಕಾಶ್ಮೀರ ಆ ಸೈಡೇ ಬರೋದಲ್ವಾ? ನಿಮ್ಗೆ ಹೆಂಗೆ ಐಡಿಯಾ ಬಂತು ಇಲ್ಲಿ ಇಡಬೇಕು ಅಂತ, ಆ್ಯಪಲ್ ಗಿಡ ಇಡಬೇಕಂತ ಹೆಂಗೆ ಐಡಿಯಾ ಬಂತು? ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. ಹಾಂ. ಯೂಟ್ಯೂಬ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾಗ ಆಪಲ್ ಬಂತು. ಓಕೆ. ಆಪಲ್ ನೋಡಿದೆ, ಗಿಡನೂ ನೋಡಿದೆ. ಓಕೆ. ಸರಿ, ಅವರೆಲ್ಲ ಹಿಂದಿನಾಗ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು. ಓಕೆ. ನನಗೇನು ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. ನನ್ನ ಮಗ ಚಿಕ್ಕ ಮಗ ಈಗಿದ್ದವನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇದ್ನಲ್ಲ. ಹೌದು. ಹಾಂ ಹಾಂ.
ಅವನಿಂದನೇ ಇದು ಹಾಕಿದ್ದು ಸರ್. ಓಕೆ, ಅಂದರೆ ನಿಮಗೆ ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ಬರುತ್ತೆ, ಇಲ್ಲಿ ಆಪಿಲ್ ಗಿಡ ಹಿಡಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಆಪಿಲ್ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ನಿಮ್ಗೆ ಹೆಂಗೆ ಅನಿಸ್ತು ಸರ್? ಅದೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬರ್ತೈತೆ ಅನ್ನೋ ಕನ್ಫರ್ಮ್ ನನಗೂ ಇರಲಿಲ್ಲ ಸರ್. ಹಾಂ, ಓಕೆ. ಹಾಕಬೇಕು, ಮಾಡಬೇಕು, ಟ್ರೈ ಮಾಡೋಣ ಅಂತ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಸಕ್ಸಸ್ ಆಗಿದೆ. ಇದೇ ನನಗೆ ಇದ್ದಿದ್ದು. ಹಾಂ, ಇದು ಬರ್ತೈತೆ ಬರಲ್ಲ ಅನ್ನೋದು ಅದು ಸೆಕೆಂಡ್ರಿ. ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ಬರಲ್ಲ ಅನ್ನೋದು ಹೌದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮಾಡಿದೆ. ಓಕೆ. ಮಾಡಿದಕ್ಕೆ ತಕ್ಕಂಗೆ ಬೇಜಾನ್ ಫಸಲು ಕುತ್ಕೊಂಡಿತ್ತು. ಆದ್ರೂ ಫುಲ್ಲು ಖುಷಿ ಆಗಿತ್ತು ನನಗೆ. ಓಕೆ. ಹೋದ ವರ್ಷ ಈ ಸಾರಿ ಫಸಲು ಕಡಿಮೆ ಐತೆ. ಫಸಲು ಕರೆಕ್ಟಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ರೆ 5 ಟನ್ ಬರಬೇಕಾಗಿತ್ತು ಈ ಸಾರಿ. ಓಕೆ. ಆದರೂ ಫಸಲು ಕಡಿಮೆ ಐತೆ. ಓಕೆ. 1 ಟನ್ನು ಇಂದ ಮುಂದೆ ಸಿಗ್ಬೋದು ಸರ್ ಈ ಸಾರಿ ಅಷ್ಟೇ. ಓಕೆ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ನಿಮ್ಗೆ ಎಷ್ಟು ದಿವಸಕ್ಕೆ ಇದು ಆಪಿಲ್ ಬರುತ್ತೆ ನಿಮಗೆ? ಸರ್ 2 ವರ್ಷಕ್ಕೆ ಗಿಡ ಉಣಿದು 2 ವರ್ಷಕ್ಕೆ ಬರ್ತೈತೆ ಸರ್. 2 ವರ್ಷಕ್ಕೆ. ವರ್ಷದಲ್ಲಿ 2 ಸತಿ ನಾವು ಕಾಯಿ ಸಿಗುತ್ತೆ, ಇಲ್ಲ ಒಂದೇ ಸತಿ ಸಿಗುತ್ತೆ? ಒಂದೇ ಸಾರಿ ಸರ್, ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದ್ಸತಿ ಸಿಗುತ್ತೆ. ಇದೇ ಟೈಮ್ಗೆ. ಓಕೆ. ಕೆಜಿ ನೀವು ಎಷ್ಟು ಮಾರಾಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಸರ್? ಹೋದ ವರ್ಷ 150 ಹಂಗೆ ಮಾರಿದೆ. ಈ ಸಾರಿ 250 ಹಂಗೆ ಮಾರ್ತಾ ಇದ್ದೀನಿ ಸರ್. ಓಕೆ, 100 ರೂಪೀಸ್ ಇನ್ಕ್ರೀಸ್ ಆಗಿದೆ ಈ ಸಾರಿ. 250 ಬಂದವರೇ ತಗೊಂಡೋಗಿರೋ ಸರ್. ಯಾರೋ ಚಿತ್ರದುರ್ಗದಿಂದ ಬಂದಿದ್ರು. ಅಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಡೈರೆಕ್ಟ್ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ನೀವು? ಅವರೇ ಡೈರೆಕ್ಟ್ ಬಂದು ತೋಟದಲ್ಲೇ ತಗೊಂಡೋಗೋದು ಸರ್. ಓಕೆ. ಓಕೆ. ಗಿಡದಿಂದ ಗಿಡಕ್ಕೆ ಎಷ್ಟು ಇರ್ತಾರೆ? 10 ಅಡಿ. ಓಕೆ. 10ಕ್ಕೆ 10. 10ಕ್ಕೆ 10. ಓಕೆ. ಇದು ಸೇಫ್ಟಿ ಪ್ರಿಕಾಷನ್ಸ್ ಏನಾನ ಐತಾ ಸರ್? ಸೇಫ್ಟಿ ಪ್ರಿಕಾಷನ್ ಅಂದರೆ ಈ ಥರ ಮಾಡಬೇಕು, ಈ ಥರನೇ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಐತೆ ಸರ್. ಓ ಅದಲ್ಲ, ಅಂದರೆ ನೀವು ಫಸ್ಟ್ ಇಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ನಿಮ್ಗೆ ಸಕ್ಸಸ್ ಆಯ್ತಾ? ಆಯ್ತು ಸರ್. ಓಕೆ. ಆಪಲ್ ತಿಂದಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಆ ಆಪಲ್ ತಿನ್ನಲ್ಲ. ಅದು ಕೆಮಿಕಲ್ ಹಾಕಿರ್ತಾರೆ. ಹೌದು ಹೌದು. ஸோ ஹே கைஸ், ஸோ பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து ஆப்பிள் பிளான்ட்ஸு. ஸோ நம்ம வந்து அவர்கிட்ட பேசணும். அவர் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கன்னடாவில் பேசினார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து இந்த பிளான்ட் வந்து நட்டினார். ஆக்சுவலாக அந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு அது வந்து ட்ரை பண்ணலான்ட்டு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வராதுன்னு தெரியும், ஆனால் வந்து அவர் ட்ரை பண்ணலாம், சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலான்ட்டு வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு ஸோ அதோட சீட்ஸை வந்து விஜயபூர், இந்த கர்நாடகா தான், விஜயபூர்லேருந்து வந்து வாங்கி வந்து இது வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரை பண்ணி ஒரு 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து நல்லபடியாக வந்திருக்கு. அண்ட் தான் இவர் வந்து சக்ஸஸ் ஆகிருக்காரு. ஸோ அவருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு. ஸோ எப்படி வந்து பிளான்ட்டை நட்டணும் அண்ட் அதே மாதிரி எப்படியெல்லாம் அது வந்து எப்படி பராமரிக்கணும்ட்டு வந்து சொன்னார். ஸோ டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. ஸோ வந்து உங்களுக்கு கன்னடா புரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் எதனா ஆப்பிள் பிளான்டேஷன் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா நான் வந்து கான்டாக்ட் நம்பர் தர வருது. ஸோ அவர்கிட்ட பேசுங்க. ஸோ அதை ப்ராசஸ் எப்படி என்ன இதுன்ட்டு அவர் சொல்லுவார். அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து ஆப்பிள் தான் இருக்குல்ல. ஸோ see you on next video. Till then, bye. ಅವೆಲ್ಲ ಇದು ಅದ್ರಾಗ ಬಂದಿದ ತಕ್ಷಣ 1 ಅಡಿ. ಓಕೆ. ಪ್ರತಿಯೊಂದು 1 ಅಡಿ. ಒಂದೊಂದು ಅಡಿ ಅದ್ರಾಗ ಬರ್ತದೆ. ಅದು 1 ಅಡಿ ಅದ್ರಾಗ ಬರ್ತದೆ. ಸೊ ಈಗ ಆಗ ಮಾಡಿ ನೀವು ಇಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗ ಆಗಿರೋದು. ಹಂಗೆ ಮಾಡಿ ಯಾರೇ ಮಾಡಲಿ ಆ ಥರ ಮಾಡಿದ್ರೇನೆ ಇದು ಫಸಲೂ ಬರೋದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬರಲ್ಲ. ಓಕೆ, ಗೊತ್ತಾಯ್ತಾ ಸರ್? 10ರಿಂದ 12 ತನಕ ಕೊಡ್ಬೋದು ಕಟ್ಟಿಂಗು. ಅಂದ್ರೆ ಮಳೆ ಬಂದ್ರೆ ಹೂವು ಉದುರೋತದೆ. ಓಕೆ. ನನಕ ಇದು ಕನ್ಫರ್ಮ್ ಇಲ್ಲ. ಹೂವು ಉದುರ್ತದೆ ಮಳೆ ಬಂದ್ರೆ ಅನ್ನೋ ಕನ್ಫರ್ಮ್ ಇಲ್ಲ. ಈ ಸಾರಿ ಗೊತ್ತಾಯ್ತು. ಮಣ್ಣಾಗಲ್ಲ ಇದು. ಓಕೆ. ಮಣ್ಣು ಕರೆ ಮಣ್ಣಾಗಬಾರ್ದು. ಓಕೆ. ಮರಳು ಮಣ್ಣಾಗಬಾರ್ದು. ಮರಳು ಮಣ್ಣು ಆಗಬಾರ್ದು. ಓಕೆ. ನೀರು ನಿಲ್ಲಂತ ಜಾಗ ಆಗಬಾರ್ದು. ಓಕೆ ಸರ್, ಇವು 3 ಜಾಗ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಾದ್ರೂ ಹಾಕ್ಲಿ ಆತದೆ ಇದು. ಓಕೆ. ಆಪಲ್ ಬೇನಮ್ಮ? டேஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். லொக்கேஷனை வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிளான்ட்ஸ் வந்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிளான்ட்ஸ். ஆப்பிள்